எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தி பற்றி நாம் வீடியோவில் பார்க்க போகிறோம். எனக்கு எவ்வளோ மன உளைச்சல்களும் என்ன சின்ன பிரச்சனைகளும் நிறைய இருந்துச்சுங்க. இதில் எப்படி நான் மீண்டு வந்தேன்னா, இதை மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நான் பூஜை புனஸ்காரம் பூஜை செஞ்சு நான் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னை மீட்டு எடுத்து வந்தேங்க. இந்த சங்கட சதுர்த்தி எங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தான் சதுர்த்திக்கு 5 சதுர்த்திக்கு கோயிலுக்கு பூஜையில் கலந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு சாமிகிட்ட வேண்டிகிட்டு அதே மாதிரி 5 சதுர்த்திக்கு பூஜையில் கலந்துக்கிறேன் கோயிலுக்கு போய். அதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறைய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நிறைய கோயிலுக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதுனால வீட்லேயே அந்த பூஜையை செய்ய ஆரம்பித்தேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி தண்ணியில் பால் மஞ்சள் அபிஷேகம் பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்ச நெய்வேத்தியம் எதுவும் பால் பழங்கள் வச்சு சாமிக்கு படைச்சி பண்ண ஆரம்பித்தேங்க. இப்போ என் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைலாம் என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் குறைஞ்சி நான் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டேங்க. இன்னமும் நிறைய எனக்கு யாருக்குமே மன உளைச்சல் இல்லாமல் இருக்காது. ஆனால் அதை நம்ம செய்யக்கூடிய இந்த பூஜைகள்லாம் நிறையா நம்மளுக்கு ரிலீஃப் கொடுக்குறது அனுபவபூர்வமான உண்மை. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அது எவ்வளோக்கு எவ்வளோ உண்மைன்றது உங்களுக்கும் புரியும்.